புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நண்பர்களே, என்னோடு பணிபுரிந்த தோழர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அரசாங்கத் துறையிலே, தனியார் துறையிலே பணியாற்றுகிற அன்பர்களே, நண்பர்களே, அயல் நாட்டிலே பணிபுரிகிற அன்பர்களே, நண்பர்களே, மைசூர் வந்திருக்கிறோம். ஒரு வேலையாக மைசூர் வருகின்ற பொழுது தொடர்வண்டியிலே வந்து தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளேன். மைசூர் மகிஷாசூரன் ஆண்ட ஊர் என்று புராணங்கள் சொல்லுகிறது. அந்த மகிஷூர் இப்பொழுது மைசூரு என்று அழைக்கிறார்கள். ஆங்கிலேயர்தான் இதை மைசூரு என்று ஆக்கினார்கள். மகிஷாசூர் என்றால் மகிஷாசூரன் கிராமம் என்று கூட புராணங்கள் சொல்கிறது என்று சொல்கிறார். அந்த மைசூர் தொடர்வண்டி நிலையத்திலே இருந்து இறங்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஊர் மைசூர். திருநெல்வேலி அல்வா, திருப்பதி லட்டு, திண்டுக்கல் பூட்டு, இப்படி மைசூர் போண்டா, மைசூர் பாக். மைசூர் பாக் என்றால் இனிப்பு, மைசூர் போண்டா ஊரை வைத்து உணவு. அந்த மைசூர் அற்புதமான ஊராக எனக்கு தோன்றியது. 19ஆம் தேதி யுகாதி பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அன்று வேப்பம்பூல அறுசுவை பச்சடி சிறப்பாக செய்வார்கள். எண்ணெய் தேய்த்து குளித்து நன்றாக படைத்து வசந்த காலத்தின் தொடக்கமாக இருக்கும் அந்த நாள் யுகாதி வருடப்பிறப்பாக கொண்டாடுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த வகையில் யுகாதி கொண்டாடுகிற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்வண்டி நிலையம் எதிரிலே உள்ள ரவுண்டானா அற்புதமான ஊர் மைசூர். மைசூர் என்றால் மகிஷாசூரன் என்ற அரக்கன் ஆட்சி செய்த பகுதி என்று சொல்கிறார்கள். ஆகவே தொடர்வண்டியில் கடலூரில் இருந்து மைசூருக்கு வந்தோம். தொடர்வண்டி பயணம் எனக்கு தொடர்ச்சியாக பிடிக்கும். காரணம், ஒரு அற்புதமான ஒரு வீட்டில் இருப்பது போல உணர்வு. ஆயிரக்கணக்கான மக்களோடு பயணிக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை. பல வசதிகள் அதில் இருக்கிறது. ஆகவே தொடர்வண்டி பயணம் சிறப்பு. இப்போ அதற்கு நிகராக பேருந்தும் தயாராகியிருக்கிறது. இருந்தாலும் தொடர்வண்டி பயணத்திலே செய்கின்ற போது ஒரு அலாதி இன்பம். எல்லாம் வீட்டிலே இருப்பதை போல இருக்கும். அதுதான் நமக்கு தொடர்வண்டி பயணம் மிகவும் பிடித்திருந்தது. கடலூரில் இருந்து கடலூர் ஓட்டி என்று சொல்கிறார்களே, ஓல்டு டவுன், பழைய நகரம். நகரத்திலிருந்து மைசூர் எக்ஸ்பிரஸ் மாலை சிறப்பாக காலை 10:30 மணி கொண்டாந்து 8:30 மணிக்கு விடுகிறார்கள். அதே போல் அங்கே மாலை 4:30 மணிக்கு எடுக்கிறார்கள். சிறப்பானதொரு தொடர்வண்டி நிலையத்தை பார்க்கிறோம். இதுதான் மைசூர் தொடர்வண்டி நிலையம்.
மைசூர் அவ்வளவு சிறப்பு. இயற்கை காட்சியெல்லாம் பார்க்கின்ற போது மிக அற்புதமாக இருக்கிறது. இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டே போகலாம். தொடர் வண்டியிலே போனால் நம்ம அப்படி ஆடி ஆடி அமர்ந்து கொண்டு ஆடும். அது ஒரு அழகு. தலையாடும், கையாடும், எல்லாம் ஆடும். சிறப்பாக இருக்கும். சில சமயம் அந்த ஒலி சவுண்டு தலை ஆடுகிற காட்சியெல்லாம் நாம் பார்க்கலாம். நன்றாக இருக்கும். இப்பொழுது தொடர் வண்டியிலே நிறைய மாற்றங்களை செய்து சிறப்பாகவும் அமைத்திருக்கிறார்கள். இயற்கை காட்சி ரசித்து ஜன்னல் ஓரம் அமர்ந்து கொண்டு வாசல் நின்று கொண்டு கூட இயற்கையை ரசிக்கலாம். ஏரி, குளம், ஆறு. கர்நாடகாவில் இருந்தால் நமக்கு காவிரி ஆறு உற்பத்தியாகி நமக்கு வருகிறது. அந்த காவிரி ஆறை பார்க்கின்ற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கரை புரண்டு ஓடுகிறது காவிரி. காவிரி தான் நமக்கு சோறு போடுகிற ஆறு. திருச்சியிலே வந்து பெரிய ஆறாக மாறி தஞ்சாவூர் வந்து அப்புறம் கொள்ளிடம் வழியாகவும் இருக்கிறது. பூம்புகார் சென்று கடலையை கலக்கிறது என்று சொல்கிறார். அந்த காவிரியை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. விவசாய நிலங்களை பார்த்து கொண்டே செல்கிறோம். அதுவும் நமக்கு மகிழ்ச்சி. தொடர்வண்டி பயணத்தில் செல்கின்ற போது மகிழ்ச்சி. தொடர்வண்டி பயணம் முடித்துவிட்டு பேருந்துக்காக பேருந்து நிலையத்துக்கு வந்தால் அதைவிட சிறப்பு. ஒவ்வொரு பேருந்தும் தாறுமாறாக நின்னாலும் தரமாக இருக்கிறது. பேருந்திலே அந்த பேருந்திலே வண்ண ஓவியங்களை பார்க்கின்ற போது அதைவிட சிறப்பு. இந்த குதிரை வண்டி அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த குதிரை வண்டியை வரைந்திருக்கிறார்கள். அருமையாக இருக்கிறது. பேருந்திலே ஒரு குதிரை வண்டி படத்தை பார்க்கின்ற போது அவ்வளவு சிறப்பு. தாளங்கள், மேளங்கள் அடிக்கிற வண்ணப்படம். அதன் பிறகு அந்த பேருந்து நிலையத்தை, இது ஒரு பேருந்து நிலையம், 2-3 பேருந்து நிலையம் இருக்கிறது. அதன் பிறகு பேருந்தில் ஏறி ஸ்ரீரங்கப்பட்டினம் என்கின்ற திருமால் ஸ்ரீரங்கத்திலே படுத்து கொண்டு காட்சி அளிவதை போல பள்ளி கொண்ட பெருமாள் ஆதிசேஷன் படுத்து உறங்குவதைப் போல அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கிற காவிரி ஆறிலே குளிப்பதற்காக சென்றோம். மைசூரில் அங்கே வேலையெல்லாம் முடித்துவிட்டு மாலை வேளையில் குளிப்பதற்கு சென்றோம். காவிரி கரை புரண்டு ஓடிய காவேரி கொஞ்சம் தண்ணி ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கம்மி போல எனக்கு தோன்றுகிறது. அந்த காவிரி ஆறில் நீராடிவிட்டு அப்புறம் ரங்கநாத சாமியை தரிசித்தோம். திப்பு சுல்தான் கோட்டை நிறைய இருக்கிறது அங்கு. இதெல்லாம் திப்பு சுல்தான் ஆண்ட காலம் என்று சொல்கிறார்கள். அந்த ஆறை பார்க்க பார்க்க நமக்கு அவ்வளவு சிறப்பு. என் தம்பிகள் எல்லாம் நீராடினார்கள், குளித்தார்கள். ஆறிலே குளிப்பது ரொம்ப மகிழ்ச்சியை தரும். ஆறு அது ஆறல்ல, நமக்கு சோறுக்கு ஆதாரமாக இருப்பது ஆறு. நீர் ஆறு வயலிலே பாய்ந்து நமக்கு சோறை தருகிற அளவுக்கு நீரினுடைய மகிமை இருக்கிறது. தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தண்ணீரில் குளிப்பதற்கு அவ்வளவு சிறப்பு.
நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வதைப் போல நீரின்றி அமையாதது உலகு. ஆகவே நீரை கண்டால் நாம் 5 பூதங்களில் ஒன்று நீர். நம் உடம்பே 75% நீரால் ஆனது. அதுதான் நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார்கள். எல்லோரும் நீராடுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். உடல் தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். நீராடிவிட்டு ரங்கநாதர் சாமியை தரிசனம் செய்துவிட்டு ஒரு மகிழ்ச்சியாக நமக்கு இருந்தது. தொடர்வண்டி ஆற்று பாலத்தின் மேலே செல்லுகிறது. அதையும் பார்த்து எப்படியெல்லாம் முன்னோர்கள் நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். ஆறு, அதற்கு மேலே பாலம், அதற்கு மேலே தொடர்வண்டி, பேருந்து, மகிழ்வுந்து, சிற்றுந்து, சரக்குந்து எல்லாம் செல்கிற அளவுக்கு நமக்கு உருவாகிட்டு வந்திருக்கார். நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது. நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வதைப் போல தோன்றுகிறது. அப்புறம் மைசூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள, இதுவும் ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கும், ஸ்ரீரங்கப்பட்டினம். அப்புறம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம், சாமுண்டீஸ்வரி ஆலயம். சாமுண்டி மலையிலே அமர்ந்திருக்கிற மைசூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சாமுண்டீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்திற்கு இப்போது செல்ல இருக்கிறோம். புராணப்படி மகிஷாசூரன் என்பவன் ஆண்டு வந்தான். அந்த சிலையை இப்போ நம்ம பார்க்கிறோம். இதான் சாமுண்டீஸ்வரி சாமி. ஆகவே போகிற வழியிலே மகிஷாசூரன் என்று இந்த பகுதியை ஆண்டு இருக்கிறான். பல கொடுமைகளை செய்திருக்கிறான். பல கொடுமைகள். அதற்காக பாருங்கள், சிலை வடிவிலே அவன்தான் மகிஷாசூரன். அவன்தான் நம்மளை வரவேற்கிறான். அவன்தான் இந்த பகுதியிலே ஆண்டிருக்கிறான். பாருங்கள், ஒரு கையிலே பாம்பு, இன்னொரு கையிலே ஆயுதம் வைத்திருக்கான். பாருங்கள், இதுதான் மகிஷாசூரன். இவன் தான் இந்த பகுதியை ஆண்டிருக்கிறான். பல கொடுமைகள் செய்திருக்கிறான். மக்களெல்லாம் கொதித்து எழுந்து அம்மாவிடம் சரணடைந்தார்கள். ஆகவே சாமுண்டு மலையிலே அவதரித்து மகிஷாசூரனை அழித்தாள். அந்த மகிஷாசூரனை அழித்ததால் இது புராணங்கள் சொல்லுகிறது. அந்த சாமுண்டீஸ்வரி தான் கோபுரம் தெரிகிறது. கோபுரத்தில் கீழே அமர்ந்திருக்கிற சாமுண்டீஸ்வரி, இதான் சாமுண்டீஸ்வரி ஆலயம். இந்த இடம்தான் வரலாற்று சிறப்புமிக்க இடம். ஒரு 1000 மீட்டர் உயரம் உள்ளது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரத்தில் 3300 அடி உயரம் கொண்ட ஒரு மலை. அந்த மலையிலே சாமுண்டீஸ்வரி அருள்பாலித்து கொண்டிருந்தால் மகிஷாசூரனை அழித்த சாமுண்டீஸ்வரி. இப்போது நாம் அந்த சாமுண்டீஸ்வரி ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அங்கு பேட்டரி வண்டிகள் வருகிறது. ஓங்கி உயர்ந்து இருக்கிற கோபுரம், இதெல்லாம் பார்க்கிறோம். 12ஆம் நூற்றாண்டிலே இந்த மன்னர்கள் உருவாக்கிறார்கள். அப்புறம் 17ஆம் நூற்றாண்டிலே விஜயநகர பேரரசு தான் இதை எடுத்து கோபுரங்கள் அமைத்து சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். இங்கு படிக்கட்டுகள் 1827ஆம் ஆண்டு படிக்கட்டுகளை உருவாக்கினார்கள் என்று சொல்கிறார்கள். 1567 சிறப்பானதொரு வழியை ஏற்படுத்தி தந்தார்கள் என்று சொல்கிறார்கள்.
இப்படி பல்வேறு விதமான ஆற்றல் பெற்ற மைசூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலே பேருந்து வசதி இருக்கிறது. மைசூரிலிருந்து பேருந்திலே வரலாம், ஆட்டோவில் வரலாம். இப்படி சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க மகிஷாசூரனை அழித்த சாமுண்டீஸ்வரியாக இது சக்தி பீடங்களில் ஒன்று என்று சொல்கிறார்கள். நிறைய சக்தி பீடங்கள் 18 சக்தி பீடம் ஏதோ சொல்கிறார்கள் அல்லவா? அந்த சக்தி பீடத்தில் இதுவும் ஒன்று என்று சொல்கிறார்கள். இந்த வண்ண விளக்குகள் பாருங்கள். இந்த விளக்கு அந்த கோபுரத்தை பளிச்சென்று இரவு நேரத்தில் தெரிவதற்காக மின்சார விளக்கு இருக்கிறது. அங்கிருந்து பார்த்தாலும் இயற்கை காட்சிகள் மைசூர் ஃபுல்லாக தெரிவதை போல தோன்றுகிறது. அற்புதமான கோபுர தரிசனத்தை பார்த்துவிட்டு அம்பாளை வணங்கிவிட்டு அந்த இடத்துக்கு சென்றாலே ஒரு வைப்ரேஷன், அந்த இடத்தை சுற்றி சுற்றி பார்க்க வேண்டும் என்று தான் தோன்றுகிறது. எனக்கு ஒரு அற்புதமான காட்சியை நான் பார்த்தேன், சொல்லுகிறேன். அந்த சாமுண்டீஸ்வரி ஒரு சக்தியாக இந்த பகுதியிலே விளங்கினால் மக்கள் வேண்டினார்கள். மகிஷாசூரனை வதம் செய்வதற்காக, அழிப்பதற்காக சாமுண்டீஸ்வரியாக அவதரித்தாள் என்று சொல்கிறார்கள். அவதாரம் செய்த இடம், மகிஷாசூரனை அழித்த இடம். இது நீங்கள் மைசூருக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்தை பார்க்க வேண்டும். ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர் கோட்டை, அதேபோல் சாமுண்டீஸ்வரி மலையிலே சென்று பாருங்கள், கோபுரத்தை காணுங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி பார்த்து நான் வியந்து போனேன். விஜய பேரரசு மிக அற்புதமாக இந்த கோயிலை கட்டியிருக்கிறார்கள். அங்கே இந்த கோயில் நடை எப்போது திறக்கப்படும், சாத்தப்படும் என்றெல்லாம் இருக்கிறது. நாமெல்லாம் பார்க்கணும். காலை 7 மணி டு 2 மணி வரை திறந்திருக்கும். 3:30 டு 6 மணி வரை தரிசன நேரம். அப்புறம் 7:30 மணி டு 9 மணி வரை. எவ்ரி ஃப்ரைடே 6 மணிலாம் ஆரம்பிச்சுடுவாங்க. வெள்ளிக்கிழமை போனால் 6 மணிலேருந்து ஓப்பன் என்பதை அற்புதமாக இருக்கிறது. அபிஷேக டைம் 6 AM டு 7:30, 6 டு 7:30 மாலை. எவ்ரி ஃப்ரைடே 5 AM என்பதை அபிஷேக நேரம் இதெல்லாம். ஆகவே டிக்கெட் வாங்கி கொண்டு தரிசனம் செய்யலாம். இந்த சக்தி பீடமாக எனக்கு அற்புதமாக முன்னோர்கள் சொன்னார்கள். இது ஒரு சக்தி பீடம், இங்கு சென்று வந்தாலே சிறப்பு என்று நினைக்கிறார்கள். இங்கு நவராத்திரி விழா சிறப்பாக நடக்கும் என்று சொல்கிறார்கள். அதுபோல் ஆடி விழாவிலும் திருவிழாக்கள் நடக்கும். தேர் திருவிழா, தெப்பல் திருவிழா எல்லாம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். அற்புதமான இந்த சாமுண்டீஸ்வரி மலையை சுற்றி சுற்றி வருகின்ற போது எங்கு பார்த்தாலும் கோபுரம் தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. ஓங்கி உயர்ந்து இருக்கிற அந்த கோபுரத்தில் கீழே சாமுண்டீஸ்வரி குடிகொண்டிருக்கிறார். மக்களுடைய குறையை தீர்ப்பதற்கும், இங்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர் வந்து வேண்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். வானிலே ஒரு அதிசயத்தை பார்த்தேன். அது எனக்கு சாமுண்டீஸ்வரியாகத்தான் இயற்கை வடிவிலே எனக்கு காட்சி தருகிறாரோ என்று நினைத்தேன். எங்கே பார்த்தாலும் கடைகள் நிறைய இருக்குது. சுற்றி சுற்றி கடை தெருவுகள் இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இயற்கையை பார்க்கின்ற போது வானிலே ஒரு அதிசயம் தோன்றியது. நம்முடைய அற்புதமான சாமுண்டீஸ்வரர் ஆலயத்தை படிக்கட்டு வழியாக வரலாம், பேருந்திலும் வரலாம், மகிழுந்து சாலை வசதியாக வரலாம், இயற்கையை ரசித்து கொண்டு வரலாம். நீங்கள் மைசூருக்கு செல்கின்ற போது இந்த அருமையான சாமுண்டீஸ்வரர் ஆலயத்தை மறக்காமல் சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நான் நடந்து
சுற்றி சுற்றி அந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்தேன். திரும்ப திரும்ப பார்க்கின்ற போது எனக்கு அங்கிருந்து செல்வதற்கே மனமில்லை. வானிலே ஒரு அற்புதமாக ஒளி பிம்பத்தை பார்க்கின்ற போது சக்தியே மேலிருந்து ஒரு ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறாள் என் மீது, அங்கே இருக்கிற மக்கள் மீது சக்தி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் போல எனக்கு தோன்றியது. ஆகவே மாபெரும் அரக்கணவன் மகிஷாசூரன், அவனை மக்களை கொடுமைப்படுத்தி அவனை எல்லோரையும் கொடுமைப்படுத்தி அவனை அழிப்பதற்காக சாமுண்டி மலையிலே அவதரித்த அந்த சாமுண்டீஸ்வரி ஆலயத்தை நாம் பார்த்த மகிழ்ச்சி உள்ளமெல்லாம் பூரித்து நின்றது. இன்னும் சுற்றி சுற்றி அங்கேதான் வருகிறேன். வானிலை இருக்கிற இயற்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சக்தி நமக்கு மேலிருந்து தந்து கொண்டிருக்கிறாளோ என்று கூட எனக்கு தோன்றியது. அவ்வளவு அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் நான் அதேபோல் இந்த இயற்கை சாலை வசதியாக சாலையில் செல்கின்ற போது இயற்கை ரசித்து கொண்டே போகலாம். எனக்கு என்ன தோன்றியது என்றால், திருப்பதி இப்படித்தான் வளைந்து வளைந்து போகும், அது ரொம்ப வளைவாக இருக்கும், இது பரவாயில்லை. ஆகவே 1000 அடி உயரம், 1000 மீட்டர் உயரம், 3300 அடி உயரத்தில் உள்ள கடல் மட்டத்திலிருந்து அந்த சாமுண்டி ஈஸ்வரி தரிசனம் செய்துவிட்டு இப்போது சாலை மார்க்கமாக இறங்கிக் கொண்டிருக்கிறோம். பல இயற்கையை அங்கிருந்து பார்த்தால் எல்லாம் சிறிய சிறிய அப்படி சோப்பு டப்பாவை அடுக்கி வைப்பதை போல கட்டடங்கள் தெரிந்தது. நான் நின்று ரசித்தேன். அற்புதமான ஒரு அனுபவத்தை, எப்படியெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கு சாமுண்டீஸ்வரி ஆலயத்தை கண்டுபிடித்து இப்போது எல்லா வசதியும் இருக்கிறது, பறந்து கூட செல்லலாம். சாலை போட்டிருக்கிறோம், சாலையிலே அழகாக செல்கிறோம். இப்படி 1000 படிக்கட்டுகள், 1700 படிக்கட்டுகள் நடந்து எப்படி அவர்கள் சென்றிருப்பார்கள்? இவ்வளவு பெரிய கோபுரத்தை எப்படி கட்டியிருப்பார்கள்? வெறும் கருங்கல்லாலே கட்டியிருக்கிறார்களே என்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்களை வியக்காமல் கடந்து செல்ல முடியவில்லை. இப்போதான் நம்ம எல்லா வசதியும் பெற்றிருக்கிறோம். அவை இயற்கை ரசிப்பதற்கும் மனதுக்கு ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியதற்கும் நம்முடைய மைசூர் நிறைய இடம் இருக்கிறது. அதிலே சாமுண்டீஸ்வரி ஆலயமும் ஒன்று. அந்த மனநிறைவோடு பார்த்துவிட்டு இறங்கி கொண்டிருக்கிறோம். மனதில் உள்ள தீய எண்ணங்கள்லாம் இறங்கி கொண்டே வருகிறது. அந்த கோயிலுக்கு சென்றால் மனது ஒரு மகிழ்ச்சி அடைகிறது. என்பதை இந்த இயற்கையை பார்க்கின்ற போது நமக்கு அவ்வளவு, ஏனென்றால் இலையுதிர் காலத்திலே செல்கிறோம் இல்லையா? இப்போ தான் வசந்த காலம் தொடங்க இருக்கிறது. இனிமேல் பச்சை பசேல் என்று இந்த இடம்லாம் இருக்கும். அதற்குத்தான் யுகாதி. யுகாதி என்றால் வசந்த காலத்தின் தொடக்கம் என்று கர்நாடகா மக்கள் கொண்டாடுகிற அந்த யுகாதி பண்டிகை வருவதற்கு 1 நாள் 2 நாள் முன்னால் சாமுண்டீஸ்வரியை பார்த்த ஒரு மகிழ்ச்சியோடு சென்று கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த மலை பிரதேசத்தில் மகிஷாசூரனை வதம் செய்வதற்காக அம்பாள் தேர்ந்தெடுத்த இடமாக, சக்தி பீடமாக இது விளங்குகிறது. இன்னும் புராணங்கள் நிறைய சொல்கிறது. சக்தியுடைய முடி கிடைத்த இடம் என்று சொல்கிறார்கள்.
புராணங்கள் சொல்லுகிறது. ஆகவே எந்த புராணங்கள் எப்படி எனக்கு தெரியாத, ஆனால் அங்கு ஒரு சக்தி இருக்கிறது. அதனால்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மலைமேல் அமர்ந்திருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த அந்த சாமுண்டி ஈஸ்வரியை வணங்கிய ஒரு திருப்தி, மனதில் ஒரு மகிழ்ச்சி. இப்பொழுது சமதளத்துக்கு வந்து விட்டோம். சாமுண்டி ஈஸ்வரி ஆலயத்துக்கு செல்வதற்கு ஒரு நுழைவு வாயிலை பார்த்தேன். அதுவும் நல்ல அருமையாக இருந்தது. அற்புதமான நம்முடைய சாமுண்டீஸ்வரி மைசூர்லேருந்து 13 கிலோமீட்டர் தான் நுழைவு வாயில். இதெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். நுழைவு வாயில் கோட்டை வடிவிலே அமைத்திருக்கிறார்கள். திப்பு சுல்தான் ஆட்சி செய்த, கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த நம்ம ஊரை போன்று மைசூரும் ஒன்று. மைசூரிலே மைசூர் பாக்கு அவ்வளவு சிறப்பு. மைசூர் பாக்கு அற்புதமாக வாங்கி, விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கி உண்ணுகின்ற போது அப்படியே தன்னை மறந்து மைசூர் பாக்கு உள்ளே செல்லுகிறது. மைசூர் பாக்கு, மைசூர் போண்டா, மசால் தோசை எல்லாம் சிறப்பு. அப்பேற்பட்ட மைசூருக்கு நீங்கள் வந்தால் ஸ்ரீரங்கப்பட்டணம், அப்புறம் கோட்டை, அப்புறம் அருங்காட்சியகம், அந்த ஜூ எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மலை மேல் அமர்ந்திருக்கிற சாமுண்டி ஈஸ்வரியும் பாருங்கள். மனதுக்கு நமக்கு ஒரு சக்தி பிறக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா, என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே மைசூர் பாக் தயார் பண்ணுகிற இடத்திலே சென்று மைசூர் பாக்கை வாங்கி நண்பர்களுக்கும் உறவினருக்கும், இது ஒரு மைசூர் பாக் தயார் பண்ணுகிற இடத்துக்கு சென்றேன். அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான். மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தது சாமுண்டீஸ்வரர் ஆலயம், ரங்கநாதர் கோயில், ஸ்ரீரங்கப்பட்டினம். அப்புறம் மைசூர் பாக் என்ற இடத்தில் வந்து மைசூர் பாக்கை வாங்கி கொஞ்சம் உண்டு நண்பர்களுக்கு எடுத்து வருகின்ற போது அவ்வளவு சிறப்பு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளங்களில் ஒன்று தான் இங்கே மைசூர் பாக். மைசூர் பாக் தயார் பண்ணுகிற இடத்தில் சென்று வாங்குகின்ற போது அது ஒரு மகிழ்ச்சி. அங்கு செய்வதை பார்க்கின்ற போது இது பாரம்பரியாக, அந்த கடையை பேர் கூட எனக்கு தெரியவில்லை, அழகாக உற்பத்தி செய்கிறார்கள். அதையும் பார்த்த ஒரு மன திருப்தியோடு, மனதளவில் மகிழ்ச்சி. இப்போது ஒரு மைசூர் பாக் செய்கிற இடம் மாட்டம் ஓடுது பாருங்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை சொல்லி மைசூருக்கு போனால் சாமுண்டீஸ்வரியை பாருங்கள்.